தமிழக பாஜக புதிய தலைவராக பதவியேற்றார் நயினார் நாகேந்திரன். பாரதிய ஜனதா கட்சியில் வந்த பிறகு பொறுப்பு தரவில்லை என்ற வருத்தம் இருந்ததாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக எல். முருகன், தமிழிசை, அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் தேர்வு. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றம். செருப்பு அணிய வேண்டும் என்ற நயினார் நாகேந்திரன் கோரிக்கையை ஏற்றார் அண்ணாமலை. திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்ற சபதத்தை அண்ணாமலை கைவிட்டார். தமிழகத்தில் 40 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. மதிப்புகள் அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பு அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கின்றனர். பாஜக அதிமுக கூட்டணி புதிதல்ல என நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழக பாஜக தலைவராக பதவியேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. நயினார் நாகேந்திரனின் புதிய பணிகள் சிறக்கட்டும் என பதிவு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரிணாம வளர்ச்சி அடைந்து அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறிவிட்டது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விமர்சனம். பாஜகவை கூட்டணியில் இணைத்தாலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி. பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திட்டவட்டம். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி சொல்லியிருக்காரு. அதுல அந்த கூட்டணியில இந்த தேர்தல் நடக்கும் சொல்லியிருந்தேன். எங்க கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றவைகள் பேசப்படும், பின்னால் தொகுதி கூட்டணி மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரோகி அதிமுகவும் விரோதி பாஜகவும் சேர்ந்த கூட்டணியை தமிழக மக்கள் விரட்டி அடிப்பார்கள். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சென்னை, திருவண்ணாமலை, திருத்தணி உள்ளிட்ட 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி வெயில் பதிவு. வேலூர் சுற்றுவட்டாரத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் காட்பாடியில் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. பாஜக பாதுகாப்பு அளிக்கிறது என்றால் இஸ்லாமியர்கள் அல்ல, ஒரு குழந்தை கூட நம்பாது. கலவரத்தின் மீது அடித்தளம் அமைக்கும் கட்சி பாஜக என தௌஹீத் ஜமாத் குற்றச்சாட்டு. உத்தராகண்டில் மலைப்பாதையில் கார் ஆற்றில் கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. ஆற்று நீரில் மிதந்து பெண் ஒருவர் மற்றும் உயிர் பிழைத்தார். தென்கொரியாவில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்ததில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். சுரங்கப்பாதை அமைக்கும் போது விரிசல் விழுந்ததால் விபத்து. திருவாரூரில் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையில் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் சேதம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம்.
ஆழ்கடத்தல் வழக்கை விரைந்து முடிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கடையம் பெண் காவல் ஆய்வாளர் கைது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள அலுமினிய தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பெங்களூருவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மதச்சார்பற்ற ஜனதாதளம் தொண்டர்கள் போராட்டம். போலீஸ் தடுப்புகளை மீறி சென்றதால் தள்ளுமுள்ளு. ஜம்மு காஷ்மீர் கிஷ்த்வார் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் 3 பேர் பலி. காயமடைந்த ராணுவ வீரர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. கத்தியால் குத்தப்பட்ட தந்தை மகன் உயிரிழப்பு. ஐம்பது ஓவர்கள் கிரிக்கெட் போட்டியில் 2 பந்துகளை பயன்படுத்தும் விதியை நீக்க ICC யோசனை. கடைசி 10 ஓவர்களில் பேட்ஸ்மேன்கள் ரன்கள் அடிப்பது எளிதாக இருக்காது என்பதால் நடவடிக்கை. குஜராத்திற்கு எதிரான IPL போட்டியில் லக்னோ அணி த்ரில் வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்திய லக்னோ அணிக்கு புள்ளிகள் பட்டியலில் 3வது இடம். ஹைதராபாத் அணிக்கு 246 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயித்தது பஞ்சாப் அணி. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளிட்ட வீரர்களின் அனல் பறக்கும் ஆட்டத்தால் இமாலய ஸ்கோர் குவித்தது பஞ்சாப்.